ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி சித்திரை, சதயம், விசாகம் நட்சத்திரம் அடங்கிய ராசி மண்டலம். துலாம் ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். அதாவது நிறைய பேர் பிரச்சனையில் இருக்கிறீங்க. பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, திருமண பிரச்சனை, தொழில பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனை இருக்கும். உங்கள் ராசி நட்சத்திர ரீதியாக தசாபுத்தி அதனால் நடக்கலாம். லக்கண ரீதியாக மாறுபடும், பலன்கள் மாறுபடும். தசாபுத்தி உங்களுக்கு சனி மகா திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சரியா, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை வரைக்கும் நடக்கும். வயதானவர்களுக்கு செவ்வாய் திசையில் வயசான காலத்தில் தான் வரும். ஸோ மிடில் ஆர்டரில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, இதுதான் 3 போயிட்டுருக்கும். ரைட் நேர்களே, எல்லாத்துக்கும் அருமருந்தாக ஒன்று இருக்குது. இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சிக்கலும் தீரும். மஞ்சள் கயிறு கட்டணும், அவ்வளோதான். மஞ்சள் கயிறில் 9 முடிச்சு, நவ முடிச்சு, 9 கிரகங்களுக்கும் முடிச்சு போட்டு கட்டிட்டிங்கன்னா பிரச்சனை தீரும். மஞ்சள் கயிறு, மஞ்சள்னாலே குரு தான். மஞ்சள் ஒரு மங்களத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. நம்ம எந்த விசேஷம் செஞ்சாலும் சரி, குடும்பத்தில் எந்த விசேஷங்கள் செஞ்சாலுமே மஞ்சள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதுபோக மஞ்சள் அம்மனுடைய வடிவமாக பார்க்கப்படுகிறது. அம்மன் கோவிலுக்கு போனால் மஞ்சள் தான் கொடுப்பாங்க. ஸோ மஞ்சள் மங்களகரமானது. கணவன் மனைவிக்கு உள்ள உறவை குறிக்கிறது மஞ்சள் கயிறு தான். பெண்கள் கழுத்தில் இருக்கிற தாலி கயிறு மஞ்சள் தான். ஸோ அந்த மஞ்சள் குடும்ப பாரம்பரியத்தையும் தாம்பத்திய உறவையும் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தையும் கொடுக்கறது. பொதுவாக மஞ்சள் கயிறு கட்டினாலே ஒழுக்கம் இருக்கும். அதனால தான் கோயில் பூஜை, பூசாரி எல்லாம் கையில் மஞ்சள் கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த கோயில் திருவிழா முடிகிற வரைக்கும், கொடை முடிகிற வரைக்கும் கையில் மஞ்சள் கயிறு இருக்கும். அதுக்கு பேர் காப்பு அப்படிம்பாங்க. அந்த காப்பு கட்டிட்டாலே சுத்தபத்தமாக இருப்பாங்க. சரியா? அது மாதிரி மஞ்சள் கயிறு ஒரு தனி மனிதனுக்கு ஒரு கவசமாக இருக்குது. அந்த மஞ்சள் கயிறை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதில் உள்ள 9 முடிச்ச பற்றியும் பலன்கள் எப்படி வரும், ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திர ரீதியாக, லக்கண ரீதியாக, ராசிக்கு எப்படி பலன்கள் சேரணும்னு சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அதுபோக இந்த வீடியோவில் எல்லோரும் குருவின் நாமத்தை சொல்லுங்கள். குரு நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா குரு துலாம் ராசிக்கு ஆகாத கிரகம், 3, 6 கூடையவன், பிரச்சனையை கொடுக்குறவர். சரியா? இயற்கையிலே துலாம் ராசிக்கு குரு அந்த அளவுக்கு நல்லது செய்ய மாட்டார். ஆனால் இப்போதைக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கரத்தில் இருக்கிறாரு. அடுத்து 10ஆம் இடத்துக்கு வருவார். 10, 11 கொடுவார். பரவாயில்ல, அடுத்த 3 வருஷத்துக்கு குருவுடைய பயிற்சி நல்லா இருக்கும். 10ஆம் இடத்துல குரு வரக்கூடாது, இருந்தாலும் உச்சம் அடைஞ்சு ராசிக்கு 2ஆம் இடத்தையும், 4ஆம் இடத்தையும், 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். நல்லாயிருக்கும். தன குடும்பம் இருக்கும். குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். சுகப்படுவீர்கள். உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். சரியா? ஒரு அமைப்பை கொடுப்பார். சரி நேர்களே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தினமும் ஒரு நேரமாச்சும் குருவை நினச்சிக்கணும். குருவர்களே போற்றி அப்படின்னு நினைக்கணும். குருனா யார் அப்படின்னா, நட்சத்திரத்துக்கு உள்ளாண்ட சித்தர்களை நீங்கள் நினைக்கணும். இப்போ நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் யார் சார் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். 3 நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்களை சொல்கிறேன். அந்த சித்தர்களை நினச்சிக்கோங்க. அந்த சித்தர்கள் ஃபோட்டோ வேணும் சார் அப்படின்னு கேட்குறவங்க என்கிட்ட அணுகலாம். சரியா? அந்த சித்தர்களுடைய ஃபோட்டோ வேணும்னு சொல்கிறவங்க என்கிட்ட அணுகலாம். உங்களுக்கு நான் அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். அந்த சித்தர்கள் யார் யார் சார் அப்படின்னு சொல்கிறேன். சித்திரை நட்சத்திரத்துக்கு புன்னாகீசர் என்ற சித்தர். இவர் நன்னாசேர் என்ற இடத்துல இவருடைய ஜீவ சமாதி இருக்குது. அந்த டீட்டெயிலாம் கோவில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சித்திரை நட்சத்திரத்துக்கு புன்னாகீசர், இவரோட படத்தை வச்சு கும்பிட்றதுனால குருவர்கள் கிடைக்கும். நான் இந்த மஞ்சக்காரை பற்றி பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி குருவோட அருள் கிடைக்கிறதுக்கு சித்தர் வழிபாடு பண்ணணும். ஸோ சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க வாழ்நாள் முழுக்க அந்த புன்னாகீசர் சித்தர் வழிபாடு பண்ணலாம். வேலைக்கிழமை தோறும் பண்ணலாம். சரியா? இல்லைனா குரு நட்சத்திரம் வரைக்கும் பண்ணலாம். விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம் நட்சத்திரம் வர அன்றைக்கி சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இல்லைனா ஜீவ சமாதிக்கு வேலை போகலாம். அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு புலிப்பாணி. சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் புலிப்பாணி. இவர் பழனியில் இருந்து வாழ்ந்தவர். சரிங்களா? பழனி பக்கத்தில் வைகாவூர் என்ற இடத்துல இவருக்கு சமாதி இருக்குது, ஜீவ சமாதி இருக்குது. அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு நந்தீசர் மற்றும் கொதம்பை சித்தர் ஆவார். விசாக நட்சத்திரத்துக்கு 2 சித்தர்கள், நந்தீசர் அல்லது கொதம்பை சித்தர். கொதம்பை சித்தருடைய ஜீவசமாதி மாயாவரத்தில் இருக்குது, மயிலாடுதுறையில். நந்தீஸ்வருடைய ஜீவசமாதி காசியில் இருக்குது. ஸோ காசிக்கு நம்ம போக முடியாது. அதனால் மாயாவரம் மயிலாடுதுறைக்கு போயிட்டு வந்துடலாம். போக முடியாதவங்க அந்த வீட்டில் அவர் படத்தை வச்சு கும்பிடலாம். அவர் படத்தை கேளுங்க, நான் அனுப்புகிறேன். 8807457629 நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்தை கேட்டு சித்தர் படம் வேணுனீங்கன்னா அனுப்பிவிடுவேன். அந்த படத்தை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபாக்குள்ள முடிஞ்சிடும். வாழ்நாள் முழுக்க கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் காசு பணம் இருக்கும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். தொட்டக்காரியம் தொழிலுக்கும் குருவர்கள் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாதிரி இருப்பீங்க. சகல சௌபாய்க்கும் ஐஸ்வர்யம் கை கொடுக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். புத்திர சந்தானம் நல்லாயிருக்கும். ஸோ குரு நல்ல விதமான நன்மைகளும் கொடுப்பார்.
அதுபோல் உங்கள் ஆதிபத்தியத்துக்கு உண்டான அமைப்பை கொடுப்பாரு. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தூரதேச அமைப்பை கொடுப்பாரு, அப்பா வழி சொத்துக்களை கொடுப்பாரு, நல்ல அமைப்பை கொடுப்பாரு, அயனசேன போகத்தை கொடுப்பாரு, ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தொடர்பை கொடுப்பாரு. ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, தூரதேச அமைப்பை கொடுப்பாரு, மறைபொருளை வெளிப்படுத்துவார், இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம், இது மாதிரி பணத்தில் உள்ளவர்களுக்குலாம் நல்ல பணத்தை கொடுப்பாரு. அடுத்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. பிள்ளை இல்லைன்னு கவலைப்படுறவங்க வந்து இந்த சித்தர் வழிபாடு பண்ணிட்டு மஞ்சக்கயிறு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பிள்ளைகள் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். பிள்ளைகளால் நல்லாயிருக்கும், பிள்ளைகள் படிப்பு திருமண வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். கடைசி காலத்தில் பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் இருப்பாங்க, நீங்கள் அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாம். சரியா, பிள்ளைகளால் பெருமைப்படலாம். கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும். கடக லக்கணம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு அந்த மஞ்சக்கயிறு கட்டினீங்கன்னா குரு வந்து மஞ்சக்கயிறு கட்டிட்டு சித்தரே வழிபாடு பண்ணணும். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் 3 நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் வழிபாடு பண்ணிட்டு மஞ்சக்கயிறு நம்ம முடிச்சு போட்டு கட்டிட்டு வழிபாடு பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா, மஞ்சக்கயிறின் மகிமையே வந்து சித்தர்கள் வழிபாடு தான் சிறப்பை தரும். ஸோ சித்தர்கள் வழிபாடு வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கணும்னா கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும். அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும், உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோகத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கும், உத்தியோகத்தில் நல்ல வருமானம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து தகப்பனுடைய சொத்துக்கள் கிடைக்கும், பாகப்பொருவனை நல்லபடியாக இருக்கும், குடும்ப சொத்துக்கள் கிடைக்கும், முன்னோருடைய சொத்துக்கள் கிடைக்கும், பங்காளி விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புகழ் அந்தஸ்து பேருக்கு காலத்துக்கு பின்னாடி இருக்கும். உங்கள் காலத்துக்கு பின்னாடி உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து நிலச்சி போகிற மாதிரி நிறைய காரியங்களை செஞ்சுட்டு போவீங்க. சிம்ம லக்கணத்துக்கு ராஜயோகம் இருக்கும். சரியா, பஞ்சமஸ்தானம் வலுப்படும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், ஒரு கிரியேட்டிவ் மைண்டாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் யோசனை பண்ணி செய்வீங்க. படைப்பு தொழில் நல்லாயிருக்கும். படைப்பாளிகள் திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, கவிதை, நாவல், அப்புறம் வந்து மற்ற விஷயங்கள் இருக்குது, இன்ஜினியர்ஸ், டிராயிங் போடுறவங்க, ஆர்கிடெக்ட்டு, படைப்பாட்டில் என்ன கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் சயின்ஸில் இருக்கிறவங்க, மற்றபடி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, எதாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் நல்லா சாத்தியப்படும். அதுபோல் தூரதேச அமைப்பில் இருக்கும், இவங்களாம் வெளிநாட்டில் போய் நல்லா வேலை பார்க்கலாம். அடுத்து வந்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சித்தர் வழிபாடு வந்து நல்ல ஒரு சிறப்பை தரும். சரியா, தாய் வழி சிறப்புகள் இருக்கும், தாய்மாமனோட ஆதரவு இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், நிலப்பலம் வந்து சேரும், வீடு மனை நல்லா கட்டி விற்கலாம், ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்ட் இது மாதிரி வேலைகள்லாம் நல்லா சாத்தியப்படும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும், ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் நல்லபடியாக இருக்கும், விவசாயம் பலிதமாகும், தோட்டம் துறவு காடுகரை வச்சுருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும். கணவன் மனைவி எனக்கும் நல்லாயிருக்கும், திருமண தடைகள் தகர்ந்தெடுக்கப்படும், திருமண வாழ்க்கையில் தாம்பத்தியம் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும், கூட்டுத்தொழில் பங்குச்சந்தை நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், மாற்றம் இருக்கும், நல்லா இருப்பீங்க, எல்லாத்துக்கும் வேண்டியவராக இருப்பீங்க. துலா லக்கணம் துலா ராசி, ஏக லக்கணம் ஏகராசி, தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, கடன் தீரும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரியங்கள் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும், கடன் பிரச்சனை தீரும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், எதிரிலால் எந்த பிரச்சனையும் இருக்காது, போட்டி பொறாமல் இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும். அடுத்து வந்து விருச்சிக லக்கணம் அருமையாக இருக்கும். துலாம் ராசி விருச்சிக லக்கணத்துக்கு வந்து இந்த குரு முடிச்சு இந்த நவ முடிச்சு குரு பவானை நினச்சி மஞ்சக்கயிறு கட்டுறது சித்தர் வழிபாடு சிறப்பை தரும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குடும்பத்தில் பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பாங்க, பணப்பழக்கம் நல்லாயிருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். எது கெட்ட பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த மஞ்சக்கயிறு வந்து உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும். ஆண்கள் வந்து வலது கையில் கட்டலாம், பெண்கள் வந்து இடது கையில் கட்டலாம். சரியா, இதில் வந்து வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. பெண்களுக்கு இடது கை, ஆண்களுக்கு வலது கை. சில பெண்கள் கேட்டாங்க, சார் எனக்கு கணவன் இல்லை, நான் விதவை அப்படின்னா பிரச்சனை இல்லை. விதவைனா என்ன, கழுத்தில் மஞ்சக்கயிறு இருக்கக்கூடாது, ஆனால் கையில் கட்டிக்கலாம். இடது கையில் பெண்கள் வந்து மஞ்சக்கயிறு கட்டிக்கலாம். சரியா, சுமங்கலி பெண்களும் கட்டிக்கலாம், கன்னி பெண்களும் கட்டிக்கலாம், கணவனை இழந்த பெண்களும் கட்டிக்கலாம். ஆண்கள் வந்து கண்ணை மூடிட்டு கட்டிக்கலாம், எந்த வயசாக இருந்தாலும் சரி. சரியா, ஆண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், லாட்ரிச்சீட்டு யோகம் இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல லாபம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனுசு லக்கணத்துக்கு நல்லா இருக்கும். சரியா, தனுசு லக்கணத்துக்கு வந்து உத்தியோகம் நல்லாயிருக்கும், உத்தியோகத்தில் லாபம் இருக்கும், உத்தியோகத்தில் நல்லபடியாக இருப்பீங்க, நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க, தாய்மாமோட ஆதரவு இருக்கும், மூத்த சகோதரோட ஆதரவு இருக்கும், நல்ல லாபம் இருக்கும். எல்லாத்திலுமே வந்து வெற்றிக்கூடிய நாட்டு வீரர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனுசு லக்கணத்தில் பிறந்தது மஞ்சக்கயிறு கட்டுறதுனால ஜவுளி வியாபாரம், சரியா, வாசனை பொருட்கள் வியாபாரம், பாத்திர வியாபாரம், நகை வியாபாரம், வெள்ளி பாத்திர வியாபாரம், அப்புறம் வந்து கலைப்பொருட்கள் வியாபாரம், ஃபேன்சி ஸ்டோர், இது மாதிரி வளையல் கடை, இப்போ ஜவுளி கடை, இப்படி நிறைய சொல்கிறோம்ல, கலைப்பொருட்கள் கடை வச்சுருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அடுத்து வந்து மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு தூரதேசம் நல்லா இருக்கும், வெளிநாட்டில் போய் நல்லா சைன் பண்ணலாம். இருக்கிற இடத்த விட்டு வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், அங்கே போய் வியாபாரம் தொழில் பண்ணிங்கன்னா நல்லா லாபம் இருக்கும். அங்கே போய் நீங்கள் ஃபினான்ஸ் வைக்கலாம், கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம், அடமான கடை, நகை கடை வச்சிங்கன்னா மிக நல்ல லாபம் இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். அடுத்து வந்து கும்ப லக்கணம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் லாபம் இருக்கும், குடும்பம் நல்ல குடும்பம் அமையும், குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும், குடும்பத்துக்கு வந்து நல்லா பண்ணுவீங்க, குடும்பத்தோடு தொழில் பண்ணலாம். ஸோ குடும்பத்தோடு தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். ஸோ இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கும்ப லக்கணத்துக்காரங்களுக்கு இந்த நவ முடிச்சு மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக மஞ்சள் வியாபாரம், பூஜை புனஸ்கார சம்மந்தப்பட்ட வியாபாரம், நவதானிய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸு,
மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நல்லபடியாக அமையும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவருக்கும் துலாம் ராசியில் இந்த குரு முடிச்சு இந்த 9 முடிச்சு போடுறதுனால நல்லாயிருக்கும். 9 முடிச்சு 9 கிரகங்களுக்கு போடணும். ஆனால் மஞ்சள் கயிறில் போடுறதுனால குருவோட அருளும் கேதுவோட அருளும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கயிறுனாலே கேது தான், கயிறுக்கு உண்ட கிரகம் வந்து கேது பகவான் தான். ஸோ அந்த கயிறு குரு கேது சேருது வந்து கேல யோகம். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குருவுக்கு கோணத்தில் கேது இருந்தாருன்னா நல்ல பலன்கள் இருக்கும். சரியா, குருவுக்கு கேது வரணும், அப்போ வந்து கேது திசை நல்லாயிருக்கும், கேது திசை உங்களுக்கு நடக்கும். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கேது திசை வரும். குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை வரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு வயசான காலத்தில் கேது திசை வரும், 50 வயசுக்கு மேலே. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே கேது திசை வரும். ஸோ அந்த கேது திசை 7 வருஷம் சொல்லுவாங்க, கேதுவு போல் கெடுப்பார் இல்லை அப்படிம்பாங்க. கேது நல்ல இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட பலன்களை நிறையா கொடுப்பாரு. உங்கள் ராசி லக்கணத்துக்கு கேது 2, 4, 7, 8, 12 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஸோ 7 வருஷம் ரொம்ப பாடாப்படுத்துவார். துலாம் ராசிக்கு வந்து கேது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். கேது திசையில் தான் நீங்கள் மாட்டிக்கிறவங்க. அதுக்கடுத்து வர சுக்கிர திசை நல்லாயிருக்கும். கேது கெடுத்துருவார், 7 வருஷத்துக்கு துலாம் ராசியில் இருக்கிறவங்களை கெடுத்துருவார். அதுக்கங்கிட்டு கடைசி காலத்தில் தான் சுக்கிர திசை வரும். உங்கள் ராசிநாதன் தசை வந்து உங்களுக்கு வயசான காலத்தில் தான் வரும். சித்திரையில் பிறந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாகும். சரியா, ஒரு 80 வயசு கிட்ட தான் வரும். 80 வயசு 90 வயசு ஆகும். சில பேருக்கு வராமல் கூட போகலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை வந்து ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை 70 வயசுக்கு மேலே வரும். சரியா, 70-80 வயசில் தான் வரும். ஸோ 70-80 வயசில் சுக்கிர திசையால் வந்து அனுபவிக்க முடியாது. சுக்கிர திசை வந்து பருவத்தில் வரணும். ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு 30லேருந்து 50 வயசுக்குள்ளே வந்தால் தான் அனைத்து அனுபவிக்க முடியும். ஒன்று வாங்கி சாப்பிட்டாலும் செமிக்கும், கண்ட நேரத்துக்கு எந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். சரியா, நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து ஐக்கியப்படுத்திக்கலாம். அதாவது என்ன நினைக்கிறோமோ அதை செய்கிறதுக்கு உடல் முக்கியமாக இருக்கணும். 55 வயசில் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது. சரியா, ஓட முடியாது, ஆட முடியாது, பாட முடியாது. 25 வயசு 35 வயசில் நல்லா ஆடலாம், ஓடலாம், பாடலாம். ஸோ அந்த திசை வந்து நல்லா இருக்கணும். அந்த ராசியாதிபதி திசை வந்து கொஞ்சம் வயசில் வரணும். ஏன்னா ராசி தான் மனதுக்கும் உடலுக்கும் உரியது. மனம் நினைக்கிறத உடல் செய்யணும்னா ராசியாதிபதி திசை வரணும். அது வந்து அந்த பருவத்தில் வரணும். ஒரு 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே வரணும். ஸோ உங்களுக்கு சுக்கிர திசை வந்து வரப்போகிறது கிடையாது. சரியா, பருவத்தில் வராது. விசாக நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வரும். சரியா, அது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வரும். சரியா, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை ஒரு 55-60 வயசில் வரும். இவங்க கொஞ்சம் அனுபவிப்பாங்க. ஸோ விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை அனுபவிக்கிறதுக்கு ஓரளவு வயது இருக்கும். எதுக்கு நான் சுக்கிரனை மணக்கிறேன்னா, சுக்கிரன் ரொம்ப முக்கியமான கிரகம். சரியா நேர்களே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த நவ முடிச்சு போடுறதுனால இந்த சுக்கிரனுடைய அணுக்கரும் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராசிநாதன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ராசிநாதனுடைய தசை வரணும், இல்லைனா ராசிநாதனுடைய புத்தி நடக்கணும். அது நடக்கும். சரியா, ராசிநாதனுடைய புத்தி நடக்கும். ஓகே, சுக்கிர தசை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கேது கெடுத்துருவார், சுக்கிரன் கொடுப்பார். இது சொல்ல வந்த விஷயம் அதான். கேதுவை பற்றி தான் ஆரம்பித்தேன், பின்னாடி சுக்கிரன் வந்துட்டேன். கேது கெடுப்பார், சுக்கிரன் கொடுப்பார். குறிப்பாக கேது திசை நல்லா இருக்காது உங்களுக்கு. எந்தெந்த லக்கணத்துக்கு நல்லா இருக்காது சார்னா, மேஷம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கேது நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 50% நல்ல பலன்களை கொடுப்பாரு. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 50% நல்ல பலன்களை கொடுப்பாரு. கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் 50% நல்ல பலன்களை கொடுப்பாரு. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக செய்ய மாட்டார். கன்னியா லக்கணம், விருச்சிக லக்கணம், கும்ப லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கேது நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ உங்களுக்கு கேது திசை எடுக்கனா கன்னியா லக்கணம், விருச்சிக லக்கணம், கும்ப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு கேது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. மற்ற லக்கணத்தை பிறந்தவங்களாம் 150% தான் கொடுப்பாரு. சரியா, அவ்வளோதான். கேது வந்து மற்ற லக்கணத்துக்கு 50% கொடுப்பார். மொதல் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 5 லக்கணம் அவங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்க மாட்டார். அவங்க தான் கஷ்டப்படுவாங்க கேது திசையில். ஸோ அவங்களாம் இந்த மஞ்சள் கயிறு கட்டணும். கயிறு அப்படின்னாலே கேது தான். நீங்கள் எந்த கயிறை கட்டினாலும் சரி, மஞ்சள் கயிறை கட்டினாலும் சரி, கழுத்தில் வேறு எந்த கயிறு கட்டினாலும் சரி, கயிறுன்னு ஒன்று வந்துட்டாலே அது கேதுவுடைய அணுக்கரம் தான். அதனால தான் கயிறை எல்லாரும் மதிப்பாங்க, கயிறை யாரும் மிதிக்க மாட்டாங்க. சரி, யாரும் ஏன் கயிறை மிதிக்க மாட்டேங்காங்கன்னா, கயிறு வந்து கேதுவுடைய காரகத்துவம் உள்ள பொருள். கேதுனாலே விநாயகப் பெருமான் முதல் கிரகம். நவக்கிரகங்களே வலிமையான கிரகம் கேது தான். சரியா, கேது தான் எல்லா கிரகத்தை காட்டிலும் வலிமையானவர். அதனால தான் அவர் விநாயகப் பெருமான் வந்து அவருக்கு அதிதேவதையாக இருக்கார். பிள்ளையார் வந்து அதிதேவதையாக இருக்கிறார். நவ கிரகங்களுடைய அனுக்கிரத்தையும் பெற்றவர் பிள்ளையார் தான். அதான் பாட்டே இருக்குது, 9 கோள்களும் ஒன்றாக காண பிள்ளையார்பட்டி வாருங்கள். பிள்ளையார்பட்டியில் வந்து 9 கோள்களுமே அங்கே இருக்குது, பிள்ளையாரோட உருவத்தில் இருக்குது. சரியா நேர்களே, அது ஒரு தனி சப்ஜெக்ட், அதை வேணால் தனியாக ஒரு நாள் சொல்கிறேன். அந்த 9
விநாயகரோட 9 அங்கத்துலேயுமே ஒவ்வொரு கிரகம் இருக்குது. ஸோ பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வரது மிக சிறப்பாக இருக்கும். இப்போதைக்கு கேது திசை நடக்கிறவங்கலாம் பிள்ளையார்பட்டி போயிட்டு வரது நல்லாயிருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். மஞ்சக்கரை எப்படி சார் கட்டலாம் அப்படின்னா, மஞ்சக்கரை வந்து வேலைக்கிழமை கட்டணும். மஞ்சக்கரை வாங்கிட்டு வந்துருங்க, ஒரு முளை கயிறு வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு முளை கயிறை வீட்டில் வாங்கி வச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கணும். காலையில் ஒரு 4 to 6 கட்டிடணும். சரியா? 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ஒரு 5 மணிக்கு பூஜை ரூமுக்கு வந்துருங்க. பூஜை ரூமில் விநாயகர் பிடிக்கணும். சரியா? விநாயகர் வந்து மஞ்சளில் தான் பிடிக்கணும். வியாழக்கிழமை பிடிக்கலாம். வியாழக்கிழமை வந்து நார்மலான டே தான், வியாழக்கிழமை செய்யலாம் இந்த காரியத்தை. இல்லைனா குரு நட்சத்திர வர அன்றைக்கி செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திர வர அன்றைக்கி செய்யலாம். நட்சத்திரத்தை பார்க்க முடியல சார் அப்படின்னா கண்ணை மூடிட்டு வேலைக்கிழமை காலையில் செஞ்சுருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. வேலைக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். எப்படி பண்ணுங்கன்னா, மஞ்சள், கொஞ்சம் சந்தனம், பன்னீர் 3 குழச்சி விநாயகர் பிடிச்சிருங்க. விநாயகர் பிடிச்சி வெத்தலை மேலே வச்சுருங்க. வெத்தலை அல்லது அரச இலை 2 இலை மேலே வச்சுருங்க. அதுக்கு சந்தனம் அதுக்கு குங்குமம் வைங்க, பூ போடுங்க. சரியா? கொஞ்சம் போல் பூ இல்லைன்னா இதழ்களை போட்டு விநாயகர் வச்சுக்கோங்க. அதுபோல் நிறுத்த கணபதினு ஒருத்தர் இருக்கிறாரு. துலாம் ராசிக்கு வந்து நிறுத்த கணபதி படத்தை வாங்கிக்கோங்க என்கிட்ட. நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். நிறுத்த கணபதி ஒரு நடனமாக இருப்பார், நடனம் ஆடுற மாதிரி இருப்பார். சரியா? பிள்ளையார் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருப்பார். அதான் நிறுத்த கணபதி. அந்த கணபதி படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜை ரூமில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து மகாலட்சுமி படமும் இருக்கணும். ஏன்னா மகாலட்சுமி தான் மஞ்சள் கயிறுக்கு வந்து அம்சமாக இருக்கிறவ. மஞ்சள்னாலே குருவோட அனுக்கிரமும் இருக்கும், சுக்கரனோட அனுக்கிரமும் வரும். ஸோ மகாலட்சுமி துலாம் ராசிக்கு யார் சார் அப்படி பார்த்தோம்னா, துலாம் ராசிக்கு அஷ்டலட்சுமி தான் கும்பிடணும். சரியா? அஷ்டலட்சுமி கும்பிடுறது மிக சிறப்பாக இருக்குது. 8 லட்சுமி உள்ள படத்தை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ துலாம் ராசியில் பிறந்துட்டிங்கன்னா வீட்டில் அஷ்டலட்சுமி படமும் இருக்கணும், நிறுத்த கணபதி படமும் கண்டிப்பாக இருக்கணும். சரியா? ஓகே, இப்போ வந்து அந்த 3 படத்தை வச்சுக்கோங்க. அதுபோக உங்கள் பூஜை அறையில் மற்ற படங்கள் வச்சுன்னா பிரச்சனை இல்லை. உங்கள் இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், குலதெய்வம், உங்களுக்கு பிடிச்ச சாமி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஆனால் இது 3 முக்கியம். இந்த கயிறு கட்டும்போது 3 இருக்கணும். அஷ்டலட்சுமி, பிள்ளையார் பிடிக்கணும் மஞ்சளில், அடுத்து வந்து நிறுத்த கணபதி. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு முடிச்சியும் ஒவ்வொரு நாமத்தை சொல்லுங்கள். முதல் வந்து மஞ்சக்கரை என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் அது கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம், அதில் கொஞ்சம் தீட்டு இருக்கும், கண்டவங்களாம் தொட்டிருப்பாங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் அதில் தடவிக்கோங்க. மஞ்சள், சந்தனம், பன்னீரை தொலைச்சி கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு அதில் அப்படியே கயிறில் தடவி விடுங்க. லைட்டாக தடவி விட்டுருங்க. சரியா? தடவிட்டு கொஞ்சம் உணர விடுங்க. அந்த கயிறு காஞ்சிரும். காஞ்ச பின்னாடி கயிற்றில் கட்டிக்கலாம். கட்டுறதுக்கு முன்னாடி முடிச்சு போடணும். சரியா? 9 முடிச்சு போடணும். முதல் சூரிய பகவானுக்கு முடிச்சு போடணும். ஓம் சூரிய பகவானே நமக அப்படின்னு சொல்லணும். சூரிய முடிச்சு போடுறதுனால உங்களுக்கு வந்து தொழில் லாபம் இருக்கும், அரசாங்க விஷயங்கள் நல்லாயிருக்கும், தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும், அப்பாவுடைய ஆரோக்கியம் கிடைக்கும், அப்பாவுடைய வழியில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், ஆள் ஆனஸ்ட்டாக இருப்பீங்க, ஆத்ம பலம் இருக்கும், அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க. சரியா? அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஸோ சூரிய முடிச்சு போடுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும், கௌரவமாக இருப்பீங்க. குறிப்பாக ஊரில் நாட்டாமல் பஞ்சாயத்து சேர்மன், நகராட்சி தலைவர், பஞ்சாயத்து போர்டில் இருக்கிறவங்க, அரசியல் கட்சி தலைவர்கள், மந்திரி, எம்எல்ஏ யாராக இருந்தாலும் சரி, இந்த முடிச்சு போடுறதுனால ஆளுமை அதிகாரம் இருக்கும், அரசாங்க ஆதரவு இருக்கும், அரசியல் நல்லபடியாக இருக்கும், அரசு வழி காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். அரசாங்க வேலை நினைக்கிறவங்களும் இந்த முடிச்சு போட்டுக்கலாம். குறிப்பாக சூரிய முடிச்சு வந்து சில லக்கணத்துங்களுக்கு நல்லாயிருக்கும். மேச லக்கணம் பிறந்தவங்க, ரிஷப லக்கணம் பிறந்தவங்க, மிதுன லக்கணம் பிறந்தவங்க, கடக லக்கணம் பிறந்தவங்க, சிம்ம லக்கணம் பிறந்தவங்க, துலா லக்கணம் பிறந்தவங்க, விருச்சிக லக்கணம் பிறந்தவங்க, தனுசு லக்கணம் பிறந்தவங்க, கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த சூரிய முடிச்சு அபரிதமான பலன்களை கொடுக்கும். அடுத்து வந்து சந்திர முடிச்சு போகிறதுனால மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க, காரியம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும். சரியா? தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க கண்டிப்பாக சந்திர முடிச்சு போடணும், சந்திர பவனை நினச்சிக்கணும். ஒவ்வொரு முடிச்சு போடும்போதும் அந்த கிரகத்தை நினச்சிக்கணும். ஓம் சூரிய பகவானே நமகான்னு சூரிய முடிச்சு போடணும், சந்திர முடிச்சு போடும்போது சந்திர பகவானே நமகான்னு போடணும். அடுத்து கடைசியில் நான் வந்து இந்த கிரகங்களுக்கெல்லாம் அதிதேவதையை சொல்கிறேன், அதனால் பொறுமையாக கேளுங்க, அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஒவ்வொரு கிரகத்தோடைய நாமத்தை சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு தசாபுத்தி நடக்கும். சரியா? உங்களுக்கு வந்து இப்போ வந்து கேது திசை, புதன் திசை, சுக்கிர திசை, சூரிய திசை நினச்சேன்னா அந்த திசையுடைய நாமத்தை சொல்லுங்கள். என்ன திசை நடக்குதோ அந்த தசைநாதர்களோட போற்றின்னு சொல்லுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தினமும் உங்கள் தசாநாதரில் நினைக்கணும். உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசாநாதரை நினைக்கணும். தினமும் ஒரு தடவை நினைக்கணும். இப்போ ராகு திசையில் பிறந்தவங்களுக்கு வந்து கேது திசை நடக்குன்னு வச்சுக்கோங்க, விநாயகர் பெருமானை நினைக்கணும், நிறுத்த கணபதியை நமக அப்படின்னு சொல்லணும். சுக்கிர தசை நடக்கிறவங்க மகாலட்சுமி நடக்கணும். சரியா? தசை வந்து ரொம்ப முக்கியம். தசாநாதரை தினம் நினச்சாலே பிரச்சனை இல்லாமல் வாழலாம், 50% நல்லபடியாக இருக்கலாம். ஏன்னா தசை தான் வந்து நிர்ணயிக்கும். 8% நிகழ்காலத்தை நிர்ணயிக்கிறது தசாநாதர்கள் தான். ஓகே, ஸோ சந்திரன் முடிச்சு போட்டிங்கன்னா தொழில் நல்லாயிருக்கு, வியாபாரம் நல்லாயிருக்கும். குறிப்பாக உணவுப் பொருள் தொழில் நல்லாயிருக்கும். உணவுப் பொருள், காய்கறிகள், வாட்டர் சப்ளை, மீன்பிடி தொழில்கள், ஹார்பர் வேலைகள், கடல் ஓரமுள்ள வேலைகள், ஏற்றுமதி இறக்குமதி, உப்பளம், இப்படி சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள், இதெல்லாம் நல்ல விதமாக இருக்கும். அடுத்து செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டியவருங்க. 2 7 கூடியவன்.
துலாம் ராசியில் வந்து குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்ப உறவு நல்லா இருக்கணும், கணவன் மணி உறவு நல்லா இருக்கணும், கூட்டுத்தொழில் நண்பர்கள், சொந்த பந்தம், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா செவ்வாய் நல்லபடியாக இருக்கணும். ஸோ செவ்வாய் முடிச்ச வந்து முருகப்பெருமானை நினச்சிட்டு செவ்வாய் பவனை நமக நினச்சி போடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக வந்து செவ்வாய் முடிச்சு போடுறதுனால உங்களுக்கு வந்து கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் வந்து பண பிரச்சனை இருக்காது, நல்ல இணக்கமாக இருப்பீங்க, எல்லாத்துக்கும் வேண்டியவராக இருப்பீங்க, ஊரோடு ஒத்து வாழ்வீங்க. சரியா, எல்லாரும் உங்களை ஏற்றுக்குருவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக செவ்வாய் வந்து மேச லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம் இந்த லக்கணத்துக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்துக்கெல்லாம் அந்த அளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அவங்களாம் கண்டிப்பாக அந்த முடிச்சு போட்டே ஆகணும். ஏன்னா மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்க செவ்வாய் சிறப்பாக செய்ய மாட்டார். ஓகே, அதேமாதிரி சந்திரனை பற்றி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சந்திரனும் வந்து மகர கும்ப லக்கணத்துக்கு நல்ல பலன்களை செய்ய மாட்டார், மற்ற லக்கணத்துக்கெல்லாம் நல்ல பலன்களை செய்வார், ஓரளவு நல்ல பலன்களை கொடுத்துருவார். அடுத்து வந்து ராகு, செவ்வாய்க்கு அடுத்து யார் வருவார்? ராகு பகவான். ராகு பகவான் வந்து எந்த வீட்டில் இருக்காருன்னு பார்க்கணும். சரியா, ராகு வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த தெய்வத்தை நினச்சி தான் நீங்கள் ராகு முடிச்சு போடணும். சரியா, ராகு வந்து மேசம் விருச்சிகத்தில் இருந்தார்னா செவ்வாய் பவனை நினச்சி போடணும், ரிஷபம் துலாமல் இருந்தார்னா சுக்கிரனை நினச்சி போடணும், மிதுனம் கன்னியில் இருந்தார்னா புதனை நினச்சி போடணும், கடகத்தில் இருந்தார்னா சந்திர பவனை நினச்சி போடணும், சிம்மத்தில் இருந்தார்னா சூரிய பவனை நினச்சி போடணும், தனுசு மீனத்தில் இருந்தார்னா குரு பவனை நினச்சி போடணும், மகர கும்பத்தில் இருந்தார்னா சனி பவனை நினச்சி போடணும். ஸோ ராகுக்குன்னு வீடு கிடையாது, ஆதிபத்தியம் கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க, அந்த வீட்டு எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி அதிபதி நாமத்தை சொல்லி போட்டுக்கலாம். அடுத்து வந்து புதன் முடிச்சு. சரியா, புதன் முடிச்சு. புதன் வந்து நல்ல கிரகம் துலாம் ராசிக்கு. குறிப்பாக துலாம் ராசியில் வந்து ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர கும்ப லக்கணங்கள் நல்ல பலன்களை கொடுப்பாரு. விருச்சிக லக்கணம், மேச லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார், தனுசு மீனத்துக்கு வந்து மத்தியமமான பலனை கொடுப்பாரு. ஸோ நீங்கள் வந்து புதன் பவனை நினச்சி புதன் முடிச்சு நமகன்னு சொல்லி போடுங்க. புதன் முடிச்சு ரொம்ப முக்கியம். சரியா, அப்போ எத்தனாவது முடிச்சு வந்துருச்சு? சூரிய, சந்திர, செவ்வாய், ராகு, புதன், 5வது முடிச்சு போடுறீங்க. 5வது முடிச்சு போடும்போது புதன் பவனை நமகன்னு சொல்லி போடுங்க. புதன் முடிச்சு போடுறதுனால உங்களுக்கு யோகம் இருக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், தெய்வ கடாட்சியம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், நல்ல ஒரு மனிதனாக இருப்பீங்க, சமுதாயத்துக்கு வேண்டியவனாக இருப்பீங்க, படிப்பு நல்லாயிருக்கும், கணக்கு வழக்கு நல்லாயிருக்கும், சிஸ்டர் ரிலேட்டடான வேலைகள், ஆர்டிஃபிஷியல் சயின்ஸு, ஜோதிடம், கணிதம், விஞ்ஞானம், ஆராய்ச்சி இதெல்லாம் நல்லபடியாக சாத்தியப்படும். அதுபோக அயனசேன போக நல்லாயிருக்கும், படுத்த நல்லா தூக்கம் வரும், வெளிநாட்டு வேலை நல்லாயிருக்கும். மற்றபடி கப்பல் சார்ந்த வேலைகள், வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி, அயல்நாட்டு தேசம், அயல் தூரம் எல்லாமே நல்லாயிருக்கும், தூரதேச அமைப்புகள்லாம் நல்லபடியாக இருக்கும். அதுபோக வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புதன் எந்தெந்த லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு, எந்தெந்த லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார் சொல்லிட்டேன். ஸோ புதன் பொதுவாக வந்து கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், மேச லக்கணம் இந்த 3 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். தனுசு மீனத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ அந்தந்த லக்கணத்துக்கு அந்தந்த புத்திநாதர்கள் வேலை செய்வாங்க. இப்போ புதன் திசை நடக்கும், யாருக்கு நடக்கும்னா சுவாதி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரங்களுக்கு வயதான காலத்தில் புதன் திசை நடக்கும். அவங்களுக்குலாம் இந்த நான் சொன்ன லக்கணத்தில் 3 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. விருச்சிகம், மேசம், கடகம் லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு புதன் திசை நல்லா இருக்காது. அவங்களாம் கண்டிப்பாக புதன் பவனை நினச்சி இது முடிச்சு போடணும், எல்லாரும் போடணும். நான் அதில் வித்தியாசப்படுத்தி காட்டுறேன். ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு லக்கணத்தை பிடிக்காது, அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது அந்த தசை. சரியா, இதே மாதிரி துலாம் ராசி, துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை சூப்பராக இருக்கும், வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. துலாம் ராசி, துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க வெளிநாட்டு தொடர்பில் இருப்பாங்க, ஒன்று உள்ளூரில் இருப்பாங்க, தொடர்பு வந்து வெளிநாட்டில் இருக்கும், இல்லைனா வெளிநாட்டில் போய் தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, வேலை பார்ப்பாங்க. ஆமாம் சார், நான் துலாம் ராசி, துலா லக்கணம் தான், சுவாதி நட்சத்திரம், புதன் திசை நடக்க நான் வெளிநாட்டில் இருக்கேன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக வெளிநாட்டு இல்லைனா வெளி இடத்துல இருப்பாங்க, பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க. சரியா, இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்து குரு முடிச்சு. குரு தான் ரொம்ப முக்கியம், சூப்பர் ஸ்டார். ஏன்னா குருவை பற்றி தான் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா மஞ்சள்னாலே குரு தான். குரு பிடிச்சி போடுறதுனால உங்களுக்கு வந்து குரு பகவானே நமகன்னு சொல்லி போட்டனாலே பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், கடன் பிரச்சனை தீரும், தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக குரு வந்து மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் குரு திசையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சு போயிடும். சுவாதி நட்சத்திரத்துக்கு குரு திசை வரப்போகிறது கிடையாது, குரு திசை கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். சித்திரை நட்சத்திரத்துக்கும் குரு திசை கொஞ்சம் திசையிலே முடிஞ்சு போயிடும். விசாக நட்சத்திரத்தில் குரு திசையில் தான் பிறப்பீங்க. ஸோ குரு திசை வந்து உங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். நீங்கள் ஆள் தலையெடுக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போயிடும், 30 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். குரு திசையெல்லாம் 3 பேருக்குமே 30 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஸோ குரு திசை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தாய் தகப்பன் கண்ட்ரோலில் தான் இருப்பீங்க. ஆணோ பெண்ணோ தாய் தகப்பன் கண்ட்ரோலில் இருக்கும்போது பிரச்சனை இருக்காது. கல்யாணம் ஆகி தனியாக போகும்போது தான் 1008 பிரச்சனையை சந்திப்போம். ஸோ குரு திசை வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு டார்ச்சர் கொடுக்காது. இருப்பினும் மற்ற திசையில் குரு புத்தி நல்லா இருக்காது. புதன் திசை குரு புத்தி, கேது திசை குரு புத்தி, சுக்கிர திசை குரு புத்தியெல்லாம் நல்லாவே இருக்காது. குறிப்பாக சுக்கிர திசையில் குரு புத்தி நல்லா இருக்காது, சில லக்கணங்களுக்குலாம் நல்லா இருக்காது. சரியா, சுக்கிர திசை குரு புத்தி சில லக்கணங்களுக்கு நல்லா இருக்காது. குறிப்பாக இந்த மேச லக்கணம், விருச்சிக லக்கணம்,
துலா லக்கணத்துக்கு கூட பரவாயில்ல, லக்கணாதிபதி வருவார். மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை குரு பற்றி நல்லா இருக்காது. இதில் யாரோ ஒருத்தருக்கு இருக்கும் சுக்கிர தசை நடக்கும். ஆனால் சுக்கிர தசை உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. ஏன்னா வயசான காலத்தில் தான் வரும், அது சொல்லி பிரயோஜனம் இல்லை. ரைட்டு. குரு பற்றி வந்து மற்ற இதில் மேட்ச் ஆகாது, சில பேருக்கு மேட்ச் ஆகாது. ஓகே, அதனால் குரு பகவான் மூச்சை போடுங்க. நிறைய சொன்னோம்னா ஜோசியம் சொல்கிற மாதிரி ஆகிப்போம், லக்கண ரீதியாக சொல்கிற மாதிரி போயிடும், ட்ராக் மாறிடும், நம்ம வந்து விஷயத்தை பேசிட்டு போயிடுவோம். ஸோ குரு பகவானை நினச்சி நீங்கள் முடிச்சு போடுறதுனால உங்களுக்கு வந்து கையில் காசு பணம் இருக்கும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், அனைத்து வசப்படும், தெய்வார்கள் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து சுக்கிர முடிச்சு, உங்கள் ராசிநாதனோட முடிச்சு, ராசிநாதன் முடிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நாள்பட வாழலாம், தீர்க்காயில் இருப்பீங்க, தூரதேச அமைப்பில் இருக்கும், வெளிநாட்டு யோகம் இருக்கும், இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம், மறைபொருள் இன்சூரன்ஸ் எல்லாமே கிடைக்கும், வேண்டிய நேரத்தில் கிடைக்கும், மற்றவங்க பணம் கிடைக்கும், மற்றவங்க உயிர் எழுதி வைப்பாங்க. அதுபோக உத்தியோகத்தில் இந்த அரியஸ் பணம், டிஏ பணம், ப்ராவிடமெண்ட், பென்ஷன் இதெல்லாம் சீக்கிரமாக வரும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கிரன் முடிச்சு போகிறதுனால மிகச் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் பொதுவாக வந்து ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இந்த லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. தனுசு லக்கணம், மீன லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மேசம், விருச்சத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. அதேமாதிரி கடக சிம்மத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா, கடகம், சிம்மம், விருச்சிகம், மேசம், தனுசு, மீனம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களும் சுக்கிரன் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா, சுக்கிரன் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சுக்கிரன் முடிச்சு போட்டு கையில் போட்டுக்கோங்க. அது குறிப்பாக இந்த மற்ற திசையில் சுக்கிர புத்திலாம் வரும். சூரிய திசையில் சுக்கிர புத்தி, சந்திர திசையில் சுக்கிர புத்திலாம் வறுத்து எடுத்துரும், வயசான காலத்தில் வரும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா நேர்களே, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரி, ஓகே. சூரிய திசையில் வயசான காலத்தில் தான் வரும். சரியா, ஏன்னா உங்களுக்கு வந்து குரு திசையில் பிறந்தவங்களுக்கு வேணால் வரும். ஏன்னா சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை. சரியா, சுக்கிர திசையெல்லாம் வரும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரும். மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் வயசான காலத்தில் தான் வரும். ஓகே, இருக்கட்டும். அந்த ஆளுமே அனுபவிக்க முடியாது, அதான் பெரிய விஷயம். சுக்கிர திசை வந்து வயசான காலத்தில் தான் வரும், ஆனால் அனுபவிக்க முடியாது. அடுத்து வந்து சனி பகவான் முடிச்சு, சனி பகவான் ரொம்ப முக்கியமான கிரகங்கள், துலாம் ராசிக்கு ராஜ யோகாதிபதி. ஸோ சனி முடிச்சு போடுறதுனால அனைத்து வசப்படும், குடும்பம் நல்லாயிருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், தாயாரோட அன்பு இருக்கும், தாய் வழி சீதனம் கிடைக்கும், கால்நடைகள் வளர்ப்பு நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லபடியாக இருக்கும், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதெல்லாம் லாஜிஸ்டிக்கல் நல்லபடியாக இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், கை கொடுக்கும், நல்ல விதமாக இருப்பீங்க. ஸோ துலாம் ராசிக்கு வந்து சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுவும் நீங்கள் துலாம் ராசியில் வந்து மேச லக்கணம், கும்ப லக்கணம், மகர லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தை 6 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சனி முடிச்சு நல்ல பலன்களை கொடுக்கும். கடகம், சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது. சரியா, சனி திசை நல்லா இருக்காது. சனி திசை கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். சரியா, சனி திசையை கிராஸ் பண்ணி தான் போகணும் நீங்கள். ஸோ சனி திசை 19 வருஷம் நல்லா இருக்குன்னா சனி பகவான் முடிச்சு போடுங்க. ஓம் சனி பகவானே நமக்கு சொல்லி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், மேச லக்கணத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக சனி பகவானை நினச்சி முடிச்சு போடணும். சரியா, அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மற்ற லக்கணத்துக்குலாம் ஓரளவு நல்ல பலன்களை கொடுத்துருவார். துலா லக்கணம், ரிஷப லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதியாக வருவார், நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்து வந்து ராகு சொல்லியாச்சு. கேது கடைசி. கேது பகவான், கேது தான் அந்த கயிறு, அந்த மஞ்சள் கயிறுனாலே கேது தான். கேது பகவான் வந்து உங்கள் ராசியில் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்களை கொடுப்பாரு. விருச்சிகம், கும்பம், கன்னியில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. மற்ற இடத்துல இருந்தார்னா அந்த தசாதனனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாரு. ஸோ கேது பகவானை நினச்சி போடுங்க. நிறுத்த கணபதியை நமக்கு நினச்சி சொல்லி போடுங்க. கேது திசை உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். சரியா, மத்தியம வயசில் நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி, விசாக நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி, மத்தியம வயதில் நடக்கும். ஸோ கேது திசை 7 வருஷமாக இருக்கணும்னா கேது பகவானை நினச்சி போடுங்க. கேது தான் ரொம்ப குடைச்சலை கொடுப்பார். 7 வருஷம் வந்து ஏகப்பட்ட இன்னலில் கொடுக்குறது கேது தான். ஸோ கடைசியாக போடுற முடிச்சது ரொம்ப கவனமாக போடணும். சரியா, கேது முடிச்சு வந்து ரொம்ப கவனமாக போடணும். ரைட்டு, கேது பகவானை நினச்சி போடுங்க. ரைட் நேர்களை, இப்போ 9 முடிச்சு போட்டுட்டீங்க. 9 முடிச்சு போடுறதுனால ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த லக்கண ரீதியாக எப்படி கொடுக்கணும்னு கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன். இதுக்கே 30 நிமிஷம் ஆயிடுச்சு. சரியா, ஒவ்வொரு லக்கணத்துக்குமே இன்னும் நிறைய பலன்கள் சொல்லலாம். நான் வந்து அதெல்லாம் ரொம்ப பேசுகிறோம்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் நம்ம வந்து அந்த வீடியோவுடைய நோக்கம் என்னென்னா, மஞ்சள் கயிறை வேலைக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டணும். காலையில் எத்தனை மணி கட்டணும்னா ஒரு 5 மணி கட்டிடுங்க. சரியா, நான் சொன்ன ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு கட்டிடுங்க. நெய்வேத்தியம் வந்து என்ன பண்ணலாம், இனிப்பு வச்சுக்கலாம், கற்கண்டு வச்சுக்கலாம், நாட்டு சக்கரை வச்சுக்கலாம், பால் வச்சுக்கலாம். சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு மந்திரத்தை சொல்லிட்டு கட்டுங்க. குறிப்பாக உங்கள் ராசிநாதனுக்குள்ள மந்திரத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும். ஏன்னா சுக்கிரனாலே மகாலட்சுமி தான். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு 9 முடிச்சு போட்டுட்டு கட்டிடுங்க. நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சிதிர்பதுமே சதா, இதை சொல்லுங்கள். இது தெரியாதவங்க, சமஸ்கிருதம் தெரியாதவங்க அஷ்டலட்சுமி நமகான்னு ஒரு 11 தடவை சொல்லிடுங்க. ஓம் ஆதிலட்சுமி புட்டி, தனலட்சுமி புட்டி, தானியலட்சுமி புட்டி, திவ்யலட்சுமி புட்டி, திரவியலட்சுமி புட்டி, சௌபாகலட்சுமி புட்டி, வீரலட்சுமி புட்டி, விஜயலட்சுமி புட்டி, ஐஸ்வர்யலட்சுமி புட்டி, மகாலட்சுமி தாயை, அன்னையே, நாராயணையே போட்டின்னு சொல்லி கட்டிடுங்க. மகாலட்சுமியோடைய மங்களம் இருக்கணும்.
சரியா? எந்த ஒரு மஞ்சள் கயிறு கட்டினாலுமே, கையில் கட்டினாலுமே மகாலட்சுமி மந்திரத்தை கட்டணும். இந்த கயிறை ஒரு 45 நாளுக்கு வச்சுக்கலாம். 45 நாளுக்கு வைங்க. அது வந்து நல்லா இருக்குது, கையோடு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வச்சுக்கோங்க. இல்லைனா 45 நாள் கழித்து மாற்றிடுங்க. சரியா? ஒரு முளை கயிறை வாங்கி இதே மாதிரி பூஜை மறுபடியும் பண்ணி வியாழக்கிழமை பின்னிடுங்க. சரியா? இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது ஒரு கவசமாக நமக்கு இருக்கும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, மஞ்சள் கயிறு வந்து உங்களுக்கு கவசமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மஞ்சள் கயிறு வந்து முக்கியமாக 3 வருட அனுக்கிரம் கிடைக்கும். சுக்கிரன், குரு, கேது இந்த 3 கிரகங்களோட அனுக்கிரம் கிடைக்கும். அதுபோக அந்த கயிறில் 9 முடிச்சு போட்டாலும் மற்ற கிரகங்களும் அதில் சேர்ந்துக்கிறோம். எல்லா கிரகங்களுக்குமே மஞ்சள் பிடிக்கும். மஞ்சள் எந்த கிரகமும் இருக்காது. சரி, ஏன்னா எல்லா கிரகங்களுக்குமே மஞ்சள் வந்து முக்கியமானது தான். சரியா? மஞ்சளை வந்து எந்த கிரகமும் இருக்காது. குருவுக்கு வந்து எதிரி யாருமே கிடையாது. சுக்கிரன் ஒருத்தர் தான் எதிரி. சுக்கிரன் தான் குருவுக்கு எதிரி. ஆனால் சுக்கிரனோட அம்சம் வேறு மகாலட்சுமினாலே மஞ்சள் தான். சரியா? அதனால் சுக்கிரன் கூட அவருக்கு எதிரியாக வரமாட்டார். ஸோ மற்ற கிரகங்கள்லாம் குருவுக்கு சமம் தான். சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி பகவான் எல்லாமே சமகிரகங்கள் தான். ராகு கேதுகள் எதிரியாக இருந்தாலுமே அந்த கிரகங்கள் வந்து பாம்பு கிரகங்கள், சர்ப்ப கிரகங்களுக்கு வந்து பாம்பு புத்துக்கு மஞ்சள் போடுவோம் நம்ம. ஸோ அப்போ அப்படி பார்த்தோம்னா மஞ்சள் வந்து எல்லா கிரகங்களுக்குமே பொதுவானது தான். சரியா? எந்த கோயில்லையுமே மஞ்சள் போடலாம். மஞ்சள் இங்கே போடக்கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சிவனுக்கு கூட மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவாங்க. மஞ்சளில் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. சிவன் கோயிலில் விபூதி கொடுத்தாலுமே சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது மஞ்சளில் பண்ணுவாங்க. மஞ்சள் சந்தனமெல்லாம் கலந்து தான் பண்ணுவாங்க. ஸோ மஞ்சள் வந்து எல்லாத்துக்குமே வேண்டியது, நம்ம உடம்புக்கும் வேண்டியது. சரியா? மஞ்சள் வந்து ரொம்ப முக்கியமானது. உடல்நிலையை சீராக்கும், நேராக்கும், உடல் வெப்பத்தை குறைக்கும், சூட்டை குறைக்கும். ஸோ மஞ்சள் கயிறு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ மஞ்சளை நீங்கள் இந்த கயிறை கட்டுறதுனால என்னென்ன பலன்கள் சார் அப்படின்னு அதை சொல்லிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். குருவருள் கிடைக்கும். சரியா? ஞானமும் செல்வமும் உண்டாகும். திருமண உறவு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சளை வந்து தண்ணியில் போட்டு கல்லுப்பு போட்டு குளிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். திருமண தடைகளை நீங்கும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஒட்டுமொத்தமாக வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். உடலை தூய்மைப்படுத்தும், உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும். அதிர்ஷ்டம் செல்வம் கூடும். மஞ்சளில் பொட்டு வச்சுக்கலாம், மஞ்சளில் திலகம் வைக்கலாம், ஆணும் வைக்கலாம், பெண்களை வைக்கலாம். நல்ல செல்வத்தை கொடுக்கும். இந்த கையில் மஞ்சள் கயிறை கட்டிக்கிட்டு மஞ்சள் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லா பிரச்சனையும் தீர்க்கும். திருஷ்டி இருக்காது, கண் திருஷ்டி இருக்காது, எல்லாம் ஓடி போயிடும். மஞ்சள் கலந்த நீரை வந்து சூரியனுக்கு அர்ப்பணிச்சுட்டு அதை நீங்கள் வந்து இது பண்ணினீங்கன்னா சரிங்களேன். சூரியனுக்கு வந்து அதை வந்து என்னென்னா கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு சூரியனுக்கு வந்து தாரை வாக்கணும். அப்படியே சூரிய நாமத்தை சொல்லிட்டு அந்த அப்படியே வந்து சூரிய பவனே நமகன்னு சூரிய உதயத்தில் அந்த மஞ்சள் நீரை சூரியனுக்கு முன்னாடி ஊற்றிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும், ஆளுமை அதிகாரம் எல்லாமே வரும். எதிர்மறை சக்தி இருக்கும். சரி, எதிர்மறை சக்தியெல்லாம் நீங்கிரும். எதிர்மறை சக்தி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக போயிடும். அது மாதிரி வீட்டு வாசலில் மஞ்சள் கோலம் போடலாம், பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். எல்லாமே சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுமாதிரி தடைகள், காரிய தடைகள் இருக்கும். சரியா? மஞ்சளில் வந்து விநாயகர் பிடிச்சி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா காரிய தடைகள் நீங்கும். வெற்றிக்கு ஒரு வழி வைக்கும். தினமும் நெற்றியில் மஞ்சள் வைக்கலாம், மஞ்சள் கயிறு கட்டலாம். சரியா? மஞ்சள் கயிறை விரலி மஞ்சளை கட்டியும் கட்டலாம். சில கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து விரலி மஞ்சள் அப்படி மஞ்சள் கயிறில் கட்டி மாலையாக போட்டிருப்பாங்க. நாகத்தம்மனுக்கெலாம் போடுவாங்க. சரியா? அம்மனுக்கு போடுவாங்க. நாகத்தம்மன், நாகமுள்ள அம்மனுக்கெலாம் விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா? விரலி மஞ்சளை வந்து மஞ்சள் கயிறில் கட்டி மாலையாக போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. சரியா நேரில்? ஓகே. இந்த பூஜை பண்ணும்போது விரலி மஞ்சளை வச்சு கூட பூஜை பண்ணலாம். அந்த நெய்வேத்தியம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சின்ன விரலி மஞ்சளை வச்சு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம். மிகச்சிறப்பாக பார்க்க முடியாது. காப்பு கட்டும்போது சிலர் விரலி மஞ்சளை வச்சும் கட்டுவாங்க. அந்த மஞ்சள் கயிறில் விரலி மஞ்சளை வச்சு கட்டி கையில் வச்சுக்குருவாங்க. நிறைய பூசாரி கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திருவிழா நடக்கும்போது கையில் காப்பில் வந்து விரலி மஞ்சள் இருக்கும். ஆனால் சில நேரம் நிற்காது, அது அவுந்துரும். அதனால தான் வெறும் முடிச்சு போட சொல்கிறேன் நான். அதுமாதிரி வீட்டு வாசல்லையும் நீங்கள் வந்து மஞ்சளை யூஸ் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தி எதுவும் வராது. ஸோ மஞ்சள் வந்து நமக்கு வந்து ஒரு அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. சாப்பாடுலையும் சேர்த்துக்கலாம். எல்லோரும் வீட்டில் சாம்பாரில் சேர்ப்பாங்க. எந்த பொருளையும் கொஞ்சம் மூலம் மஞ்சள் போட்டுருங்க. மஞ்சள் போடுறதுனால வயிற்று பிரச்சனை சரியாகும். வயிற்றில் உள்ள பூச்சிகள், குடல் பிரச்சனைகள், பிளட் ப்ரெஷர், சுகர் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். மஞ்சள் வந்து ஒரு அருமருந்துங்க. மஞ்சளுடைய மகிமைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகே நேர்களே, மஞ்சள் கயிறை கட்டுங்க. நல்ல பலன்கள் இருக்கும். சொத்து பத்து சேரும், பணம் பல வகையில் வரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதுவும் தகவல்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோட்டோ வேணும்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சரியா? வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி எதுவும் கேட்காதீங்க. வீடியோ முழுமையாக கேளுங்க. வீடியோ கேட்காம என்கிட்ட சந்தேகமான ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. சார் நான் என்னைக்கு கட்டணும், எப்போ கட்டணும், எந்த கையில் கட்டணும், இதெல்லாம் கேட்கக்கூடாது. சரியா? வீடியோ முழுமையாக கேட்கணும். நான் நல்லா சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் தான் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கிறேன். வழியை காரியம் வந்து சின்ன காரியம் தான். 9 கிரகங்களை நினச்சி முடிச்சு போடணும் மஞ்சள், அவ்வளோதான். நான் அந்த பலன்களை சொல்லியிருக்கேன். அதனால தான் வீடியோவில் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் உடனே போட்டு என்கிட்ட கேள்வி கூட சார் மஞ்சள் கயிறு எந்த கையில் கட்டணும் நிறைய பேர் கேட்குறாங்க. வீடியோவை கேட்குறது கிடையாது. நான் முதலே சொல்லிட்டேன், ஆண்கள் வலது கையில் கட்டணும், பெண்கள் இடது கையில் கட்டணும். சரியா? அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். இந்த மஞ்சள் கயிறை கட்டுறதுனால குருவும் கேதுவும் சேர்ந்து கேள யோகத்தை கொடுப்பார்கள். கேள யோகம் என்கிற கோடீஸ்வர யோகம் கிடைக்கட்டும். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீரோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.